அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இது புதுசா சிலபஸ்ல கொண்டாடல. ஏற்கனவே பழைய சிலபஸ்லயே இருக்கிறது தான். ஸோ அதனால இது நமக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வீடியோஸ் புதுசா பார்க்குறவங்க நம்ம பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்க. ஆல்ரெடி கிராமர் பார்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கீழே பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி படிங்க எல்லா வீடியோஸ்லயுமே. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் இது ஒரு பார்ட் 2 மாதிரி. ஹோமோனிம்ஸ்ல இருந்து ஹோமோஃபோன்ஸ், ஏற்கனவே சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் புக்ல இருந்து எல்லாமே எடுத்து போட்டாச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிக்க மட்டும் தான் செய்யணும். பிடிஎஃப்ல கீழே கொடுத்துருக்கு. அதுக்கு ஷார்ட்கட் பண்ணி அதை ஒரு வீடியோவா தனியா நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம மனப்பாடம் பண்றது அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோல ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன் 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இனிமே நம்ம வரப்போற டாபிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இனிமே நம்ம வரப்போற டாபிக் கம்பல்சரி ஸ்டாண்டர்ட் வைஸா தான் படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடியுமே இந்த டாபிக் இருக்கும், கம்பல்சரி படிக்கணும். இப்போ கிராமர் அந்த மாதிரி ஏன் படிக்க தேவையில்லை அப்படின்னா, பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா 6th வேற 10th வேற கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஒன்று தான். அதனால தான் என்டையரா ஒரு டெக்ஸ்ட் புக் அதுல இருந்து எடுத்து கிராமர் பார்ட் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம். சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. மேல பாருங்க 11 பக்கம் போயிருக்கு. ஓகேவா? ஈஸி, ரொம்ப ஈஸியான அந்த டாபிக். பாத்தீங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? ஹோமோஃபோன்ஸ் ஆர் டூ வேர்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெல் டிஃபரெண்ட்லி பட் ஹேவ் த சேம் சவுண்ட். ஹோமோஃபோன்ஸ்ங்கிற 2 வேர்டு தான். அது பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஆனால் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய புரிதலுக்காக தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்லேயே புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, தமிழ் என்னைக்குமே வாசிக்காதீங்க. ஓகேவா? ஹோமோஃபோன்ஸுங்கிறன்னா சவுண்ட் சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும், மீனிங் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஹோமோனிம்ஸ்னா என்ன அப்படின்னா, ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட் ஸ்பெல்டு த சேம் வே பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். ஹோமோனிம்ஸ்ங்கிறது சவுண்டு சேமா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோமோனிம்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹோமோனிம்ஸ்ல ஸ்பெல்லிங்கும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? குழப்பிக்காதீங்க, ரெண்டும் ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். ஏன்னா இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வேர்டு கொடுத்து இது ஹோமோனிம்ஸா இல்ல ஹோமோஃபோன்ஸான்னு கேட்டானா நமக்கு சொல்ல தெரியும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, தெளிவா புரியும். ஹோமோஃபோன்ஸ், நோ இல்லை, இந்த நோ தெரியும். இப்போ இந்த 2 ஸ்பெல்லிங்கும் வேற. NO, இது KNOW. ப்ரொனன்சியேஷன் ஒன்று. நோ நோ ஒன்று தான், ஆனா மீனிங் வேற. இந்த நோக்கு இல்லைன்னு அர்த்தம், இந்த நோக்கு தெரியும் அர்த்தம். இப்போ உங்க சொன்ன பேட்டர்ன் புரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஹோமோஃபோன்ஸ் பாருங்க. புக்கு புக்கு, புக் புக். இந்த புக்னா புத்தகம், இந்த புக்னா சீட்டை புக் பண்ணுன்னு அர்த்தம். இதுதான் ஹோமோனிம். ஆனா ஸ்பெல்லிங் ஒன்று, ப்ரொனன்சியேஷன் ஒன்று, மீனிங் டிஃப்ரெண்ட். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ 7th ஸ்டாண்டர்ட்ல உள்ள எல்லா விதமான வேர்ட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி டேப்லேஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை ஒரு தடவை வாசித்து விட்டாலே போதும். இது ஏன் ஈஸின்னு சொன்னேன்னா, இதுல வர்ற வேர்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ற வேர்ட்ஸாக தான் இருக்கும். பெருசா டிஃப்ரெண்டா இருக்காது. டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நம்ம மாப்படம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் பாருங்க. இந்த ஹேர்னா முயல்னு அர்த்தம், இந்த ஹேர்னா தலைமுடின்னு அர்த்தம். இந்த நோ வந்து இல்லைன்னு அர்த்தம், இந்த நோ தெரியும்னு அர்த்தம். இந்த புக்கு வந்து நவுனு, இந்த புக்கு வந்து வெர்பு. நவுன்னா அது புக்கோட பேரு, புக்கு. இது வந்து ஒரு செயல் பதிவு அப்படிங்கிறது. இந்த ஹியருங்கிறதுக்கு கேள்னு பேரு, இந்த ஹியருங்கிறதுக்கு ஹியர் தேர்னு சொல்லுவோம், இங்கே அங்கன்னு அர்த்தம். இந்த அவருங்கிறது எங்களுடைய, அவர் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1 hour 2 hour அந்த அந்த அவர். இது பைங்கிறது பை ஏ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைங்கிறது ஹிஸ் ஒர்க் இஸ் டன் பை அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த பை. இது பை, போய் வருகிறேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து சேல், விற்றுவிடு. இது செயல் வந்து பயணம் செய்யணும் அர்த்தம். செயல்னு நம்ம ஒரு போயம் பார்ப்போம், அப்ப இந்த வார்த்தை வரும். இந்த சேலுங்கிறது நமக்கு தெரியும், சேல்ஸ் பண்றது. இந்த மீட்டுங்கிறது இறைச்சி, இந்த டபுள் வர்றது வந்து மீட்டிங், சந்திப்பு. இந்த சம்முங்கிறது கூடுதல், இந்த சம்முங்கிறது சில அப்படின்னு அர்த்தம். இந்த டயருங்கிறது டயர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோர்வு. இந்த டயருங்கிறது சைக்கிள் டயர், அந்த டயர். இந்த நியூ அப்படிங்கிறது தெரியும், தெரிஞ்சது. இந்த நியூ அப்படிங்கிறது புதிய அப்படின்னு அர்த்தம். இது தெரியும். சீங்கிறது, இந்த சீங்கிறது கடல், இந்த சீங்கிறது சீத லுக் அப்படின்னு சொல்லி அது. இந்த டூங்கிறது அதுவும், இந்த டூங்கிறது 2. இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல யூஸ் பண்ற வேர்டு தான். பெருசா இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புது வேர்டும் வரவே இல்லை. அப்படியே செயில் அப்படிங்கிறது பயணம் செய், அது வேணா புதுசா இருக்கலாம் நமக்கு. அடுத்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகேவா? இந்த கேரட் தெரியும், இது ஒரு வெஜிடபிள். இந்த கேரட் என்ன அப்படின்னா தங்கத்தோட 21 கேரட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான். ஸோ இந்த நன் அப்படிங்கிறது வந்து இல்லைன்னு அர்த்தம். இந்த நன் வந்து கண்ணீர் மடத்து சீமைனா இதுல என்ன சொல்றது, நன் தேவாலயத்தில் இருப்பாங்களே அவங்க. ஓகேவா? இந்த பிரேக் வந்து பிரேக் த டோர். இந்த பிரேக் வந்து வண்டியை நிப்பாட்டுற பிரேக். இது ஓகே. சின்ன சின்ன வேர்டு தான், டிஃப்ரெண்ட் லெட்டர் தான் வேறையா இருக்கும், ஆனா மீனிங் மாறும். ஓகேவா? இந்த கவுன்சிலுங்கிறது கமிட்டி.
இந்த கவுன்சிலுங்கிறது கவுன்சிலிங் ஆலோசனை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இந்த சைட் அப்படிங்கிறது மேற்கோள் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த சைட்டுங்கிறது சைட்டுக்கு போறேன் அப்படின்னு இன்ஜினியர் சொல்லுவாங்களே அந்த இது. இந்த சைட் வந்து காட்சி பார்க்கறதுன்னு அர்த்தம். இந்த சைட் வந்து இடம். ஓகேவா. ஸோ இந்த சீரியல் வந்து தானியம்னு அர்த்தம். இந்த சீரியல் நமக்கு தெரியும் தொடர் கதைகள்னு அர்த்தம். இந்த சீரியல் அப்படிங்கிறது தானியம் அப்படின்னு அர்த்தம். இந்த அலவுடுங்கிறது அனுமதி. இந்த அலவுட் அப்படிங்கிறது சத்தமா. இந்த கேன்வாஸுங்கிறது படத்தை வரையும் துணி. இந்த கேன்வாஸுங்கிறது ஆதாரத்திற்கு கேன்வாஸ் ஷூ சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த துணி மீன் பண்றது. இந்த கேன்வாஸ் வந்து ஜஸ்ட் கேன்வாஸ் போறோம் அப்படின்னு எலெக்ஷன் டைம் சொல்லுவாங்க அது. ஸோ இந்த பியர் வந்து கரடி. இந்த பேர் வந்து வெறும் பேர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வெறும் அப்படின்னு சொல்லி மீன் பண்றது. இந்த ஃபவுல் வந்து தவறான. இந்த ஃபவுல் வந்து கோழின்னு அர்த்தம். கோழிக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கு பாருங்க, மறந்துடாதீங்க. ஃபவுல் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஓகேவா. அடுத்த மெட்டல் அப்படிங்கிறது துணிச்சல் அப்படின்னு அர்த்தம். இந்த மெட்டல் அப்படிங்கிறது உலோகம் அர்த்தம். ஸோ இந்த மெட்டல் நமக்கு தெரியும். இந்த மெட்டல் புதுசா இருக்கலாம். மெட்டல் அப்படிங்கிறது துணிச்சல். துணிச்சல் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. மெட்டல் துணிச்சல். இந்த பிரின்சிபால் அப்படிங்கிறது முதல்வர். இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது கொள்கை. நமக்கு நிறைய அந்த இடத்துல பிரின்சிபலுக்கும் பிரின்சிபாலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் குழப்பம் அடையும். லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது பாத்தீங்கன்னா பிரின்சிபால் போல பிரின்சிபல்னு போட்டுருவோம். ஓகே, அதோட விளக்கம் இதுதான். பிரின்சிபால் அப்படின்னு வர்றதுதான் முதல்வர். அடுத்த வீக். இந்த வீக் நமக்கு தெரியும், இந்த வீக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக். இந்த வீக் பலவீனமான ஒரு தெரியும். இந்த ஹோலுங்கிறது துளை. இந்த ஹோலுங்கிறது முழு. ஹோல் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுமையான நேஷன். ரெண்டுக்கும் மீனிங் இருக்கு மாதிரி. இந்த அடாப்ட் வந்து பழகிக்கிறது, அடாப்ட் ஆகிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அடாப்ட் வந்து ஏற்றுக்கொள்றது, குழந்தை அடாப்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஏற்றுக்கொள்றது. இந்த ஃபேர் வந்து நேர்மையான. இந்த ஃபேர் வந்து கட்டணம், பஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூஸ் வந்து தளர்ந்த. இந்த லாஸ் வந்து இழந்து விடன்னு அர்த்தம். ஓகேவா. இந்த ரூட் வந்து பாதை, இந்த ரூட் வேர். இது நமக்கு தெரியும். ஏதாவது ஒன்னும் தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், கிளவரா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வெயிட்டுங்கிறது காத்துரு, இந்த வெயிட்டுங்கிறது எடை. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஹோமோஃபோன்ஸ்ல இனி எதுவும் கிடையாது. ஓகேவா. அதான் புக் பேக்ல உள்ளதையும் கவர் பண்ணிருக்கேன் பின்னாடி. பீஸ் அப்படிங்கிறது துண்டு. இந்த பீஸுங்கிறது அமைதி. இந்த டைங்கிறது தலைக்கு பூசிக்கிறது. இந்த டைங்கிறது செத்துப்போ, டைட் அப்படிங்கிறது. இந்த செல்லுங்கிறது விற்பனை செய். இந்த செல்லுங்கிறது நம்ம சயின்ஸ்ல படிக்கிற செல்லு. இது ஃப்ளோருங்கிறது தளம். இது ஃபிளாருங்கிறது மாவு, கார்ன்ஃபிளார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாவு. இந்த செக்குங்கிறது சோதனை. இந்த செக்குங்கிறது நம்ம கேஷ் போடுறோம்ல, அந்த செக்கு. இந்த பர்த்துங்கிறது படுக்கை வசதி. இந்த பர்த்துங்கிறது பிறப்பு. இந்த டியூங்கிறது பாக்கி. இந்த டியூங்கிறது பனித்துளி. ஓகேவா, மறந்துடாங்க. அடுத்து இந்த ஸ்டேஷனரி வந்து நிலையாக உள்ள அப்படின்னு ஸ்டேஷனரி. இந்த ஸ்டேஷனரி வந்து எழுத்துப்பொருள் கடை. மறந்துடாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து நிலையாக உள்ள அப்படிங்கிறதா ஸ்டேஷனரி அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஷனரி தான் எழுத்துப்பொருள் கடை. அடுத்த வெதர் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த வெதர் திஸ் ஆர் தட், இரண்டில் ஒன்று அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஓகேவா. அடுத்த இந்த நைட்டுங்கிறது போர் வீரன். நைட்ஹுட் அவார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் நைட். இந்த நைட்டுங்கிறது நமக்கு இரவு அப்படின்னு தெரியும். இந்த ரைட்டுங்கிறது சரி, இந்த ரைட்டுங்கிறது எழுது, நமக்கு தெரியும். இந்த சன் சூரியன், இந்த சன் மகன். இந்த ரோல் நம்பர், இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இது ரோல் நம்பர். இந்த ரோல் அப்படிங்கிறது கதாபாத்திரம், சினிமாவில் வர்ற ரோல் அது. ஓகேவா. இந்த பெயில்ங்கிறது பார்த்தீங்கன்னா வாலி. இந்த பேல் அப்படிங்க பார்த்தீங்கன்னா வெளுத்து போன. பேல் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் கலரை மீன் பண்றது. இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது திருடு. இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது உலோகம், நமக்கு தெரியும். இந்த டேல் அப்படிங்கிறது கதை. இந்த டெய்ல் அப்படிங்கிறது புழுதின்னு அர்த்தம். ஓகேவா. இந்த டெய்ல் அப்படிங்கிறது கதை. இந்த டெய்ல் அப்படிங்கிறது புழுதின்னு அர்த்தம். ஓகேவா. நம்ம ஒரு இந்த ப்ரோஸ்லயும் ஒரு போயம் வரும் இந்த டெய்லை யூஸ் பண்ணி. ஓகேவா. அடுத்த கொயிட்டுங்கிறது அமைதியா இரு அப்படின்னு அர்த்தம். இந்த கொயிட்டுங்கிறது முழுமையான. இந்த கொயிட்டுங்கிறது அமைதியா இரு. இந்த கொயிட்டுங்கிறது முழுமையான அப்படின்னு அர்த்தம். இந்த மெயில்ங்கிறது அஞ்சல். இந்த மெயிலுங்கிறது ஆண், உங்களுக்கு தெரியும். இந்த பீலுங்கிறது சுத்தம். இந்த பீலுங்கிறது தோல் உரி. இது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆனது. பீல் பொதுவான வேர்டா இருக்கு, அதனால இது ரொம்ப தெளிவா நீங்க படிச்சுக்கணும். பீலுங்கிறது கத்தி அல்லது சத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீலுங்கிறது தோல் உரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஓகே, என்ன இருக்கு. இன்ங்கிறது சாவடி, சத்திரம் அப்படி சொல்லலாம். இந்த இன்னுங்கிறது உள்ள அப்படின்னு சொல்லலாம். இந்த வியருங்கிறது ஆடை அணிதல். இந்த வேர் அப்படிங்கிறது சாமான்கள். ஓகேவா. இந்த வேருங்கிறது சாமான்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரே அப்படிங்கிறது வேட்டையாடுவோர். ப்ரே அப்படிங்கிறது பிரேயர், பிரார்த்தனை செய். ஓகேவா. ஓகே. இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லணும்னா என்னன்னா, இந்த
இந்த டெய்லுங்கிறது கதை. இந்த டெய்லுங்கிறது புழுதின்னு என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா வால். டெய்ல் சொல்லுவோம்ல, முடியல வைப்போம் இல்லையா, டெய்ல். அதான் அதைத்தான் சொல்றாங்க, வால் மாதிரி. ஓகேவா? ஓகே. அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா இன்னும் ஒரு 6 வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் அப்படிங்கிற என்னன்னா செயல் திட்டம், ப்ராஜெக்ட் ஆர் அசைன்மெண்ட் வித் ஏ ஸ்பெசிபிக் கேபினட் மிஷன் அப்படின்னு படிப்போம்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல. தான் இந்த மிஷினுங்கிறது நமக்கு தெரியும் இயந்திரம். டயர், இது வந்து அடுக்கல, டயர் 1 டயர் 2 நம்ம அவதிபுரம்ல எக்ஸாம், அந்த டயர். இந்த டயர் அப்படிங்கிறது அழுத்தம் கொண்டு டிராப் டியர், லிக்விட்னு சொல்லுவோம் அது. இந்த பிரைஸுங்கிறது பரிசு தொகை, இந்த பிரைஸுங்கிறது பாராட்டு, பிரைஸ் பண்ணி பேசுறது அப்படின்னு அர்த்தம். இந்த டைரி அப்படிங்கிறது நாட்குறிப்பு, இந்த டைரிங்கிறது டைரி மில்க் சாக்லேட். ஓகேவா? டைரி மில்க் சாக்லேட், அதான் மறந்துடாங்க. ஸோ இந்த டைரி வேற, இந்த டைரி வேற. இந்த டைரிங்கிறது நம்ம ஜஸ்ட் இயர் எடுக்கிறோம் இல்லையா டைரி, அந்த டைரி. இந்த டைரிங்கிறது டைரி மில்க். ஓகேவா? அடுத்த இது வந்து ரைஸ், இது வந்து ரைஸ். இந்த ரைஸ் வந்து உயர்வு, இந்த ரைஸ் சாப்பாடு, இது நமக்கு தெரியும் ஓரளவு. ஓகே. அடுத்த இந்த லாஸ்ட் ஏற்கனவே படிச்சோம்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட், இது வந்து இழக்கிறது. ஃபார்ம், இது வந்து ஃபார்ம் கொடுங்க அப்படிங்கிறது. இந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்ணை தோட்டம் அது. இந்த வொக்கேஷன் வந்து விடுமுறை, வொக்கேஷன் வந்து தொழில். வொக்கேஷனல் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வொக்கேஷனல் குரூப்னு ஒன்று இருக்கு, அந்த வொக்கேஷன். இந்த வொக்கேஷன் வந்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. அடுத்த அடிஷனல் கொஸ்டின் பாருங்க. ஜஸ்ட் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். மேக் சென்டென்ஸ் யூசிங் த, இப்படிதான் கேட்பாங்களே. ஒரு வேர்டை கொடுத்து ரெண்டுத்துலையும் டேஷ் இருக்கும், ரெண்டு ஹோமோஃபோன் எதை கரெக்டா எடுத்து போடுறதுன்னு இருக்கும். ஓகேவா? இது பாருங்க. இப்போ நைட் எடுத்துங்க. ஐ சா எ நைட் லாஸ்ட் நைட். நான் வந்து ஒரு வீரனை பார்த்தேன் கடைசி ராத்திரி. கரெக்டா மீனிங் வருதா? அதான். ரைட் சூஸ் த ரைட் ஆன்சர் டு ரைட். எவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கும் மாதிரி அப்படின்னா, கரெக்டான ஆன்சரை எழுது. அதான். இப்போ நோ ஐ டோன்ட் நோ, இல்லை எனக்கு தெரியாது. கரெக்டான மீனிங் வருது பாருங்க, ரெண்டுமே வரும் கரெக்டா. அடுத்த ஹோமோனிம்ஸ்ல சில வேர்டு பார்ப்போம். இந்த மார்ச்ங்கிறது வெர்பு, இந்த மார்ச்ங்கிறது நவுன். இந்த மார்ச் என்ன, மந்த் ஆஃப் த இயர், இது மார்ச் பாஸ்ட். ஓகேவா? இந்த கேனுங்கிறது வெர்பு, இந்த கேனுங்கிறது நவுன். ஓகேவா? ஸோ இது எங்க கேனா வர முடியும் அப்படிங்கிற வெர்பா வருது, மாடல் வெர்ப்ல வரும், எபிலிட்டியை குறிக்க. இது கேனுங்கிறது டின் கேன், கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேன் இது. ஓகேவா? இப்போ விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ கேன் ஹியர் த பெல் ஃப்ரம் ஹியர், ஐ கேன் ஹியர் த பெல் ஃப்ரம் ஹியர். இதுதான் நமக்கு ட்விஸ்ட். இப்போ ஹியர், இந்த ஹியருக்கும் இந்த ஹியருக்கும் மீனிங் என்ன? இந்த ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கரெக்டான மீனிங் என்னன்னு பாருங்க. ஐ கேன் ஹியர், என்னால் கேட்க முடிஞ்சது, பெல் ஃப்ரம் ஹியர், இங்க இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கலா இஸ் வீக் இன் மேக்ஸ், கலா இஸ் வீக் இன் மேக்ஸ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னா கலா இஸ் வீக் இன் மேக்ஸ். கோல்ட் இஸ் மெஷர்ட் இன் கேரட், கோல்ட் இஸ் மெஷர்ட் இன் கேரட். மேலே இருக்க கேரட் தான் கரெக்ட். கோல்ட் இஸ் மெஷர்ட் இன் கேரட். அடுத்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கு. அவர் டே ஆன் எர்த் இஸ் மெஷர்ட் பை த அவர். இப்போ பிஒய் கொடுத்து எல்லாம் பண்ணலாம். அப்போ இந்த பை எடுத்து போகணும். ராமா வாண்ட்ஸ் டு பை எ ஃபிளாட் பை செல்லிங் ஹிஸ் ஹவுஸ். இப்போ இந்த பயத்துக்கு இங்கேயோ இந்த பயத்துக்கு இங்கேயோ போட்டால் அப்படியே மீனிங் ஆயிடும். ராமா வாண்ட்ஸ் டு பை எ ஃபிளாட் பை செல்லிங் ஹிஸ் ஹவுஸ். ராமாவுக்கு வந்து ஃபிளாட்டை வாங்கணும், எதன் மூலியமா? அவனுடைய வீட்டை வித்து, பை செல்லிங் ஹிஸ் ஹவுஸ். ஓகேவா? அடுத்த வொக்காபுலரி பாருங்க. இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸ், ரொம்ப தெளிவாக இருக்கும். சி ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன? சீனா பார்க்கறது, இன்னொன்று சி வந்து கடல். கேன் யூ சி த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ஓவர் த சி? உன்னால வந்து பார்க்க முடிஞ்சுச்சா சீக்கு மேல பேர்ட்ஸ் பறஞ்சதை? அப்ப பார்க்குற சீயும் வரும், கடல் சீயும் வரும். அதாவது சென்டென்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐ சா எ நைட் லாஸ்ட் நைட் எல்லாம் பார்த்துட்டோம். சூஸ் த ரைட் ஆன்சர் டு ரைட் பார்த்துட்டோம். ஆர்ம்ஸ் ஹிஸ் ஆர்ம்ஸ் நெவர் ஸ்ட்ரெச் அவுட் ஃபார் ஆர்ம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ம்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்ம்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா என்ன சொல்றது? ஷோல்டர் ஆர்ம்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்ம்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா ஷோல்டர் ஆர்ம்ஸ். ஓகேவா? செகண்ட் ஆர்ம்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா செக் பண்ணிப்போம். ஓகே. செகண்ட் ஆர்ம்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா தாழ்ந்து போறது. ஓகேவா? தாழ்ந்து போறது. அவனுடைய தோள்கள் என்னைக்கும் தாழ்ந்து போகாது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறாங்க. ஹிஸ் ஆர்ம்ஸ் நெவர் ஸ்ட்ரெச் அவுட் ஃபார் ஆர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு, நம்ம பார்க்காத வேர்டா இருக்கு, அதனால தெளிவாக மார்க் பண்ண முடிக்கணும். ஸோ இந்த ஃபேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபேர் ஆஃப் த ஏர்லைன் இஸ் வெரி ஃபேர். ஃபேர் ஆஃப் த ஏர்லைன்னா அமௌண்ட்டு, இந்த ஃபேரோட இதுனா அமௌண்ட்டு
நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஐ காண்ட் ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் ஹியர், ஏற்கனவே ஹியர் பார்த்துட்டோம். ஹியர்ட் ஹெட், ஹியர்ட் ஹெட், ஹி ஹியர்ட் த சவுண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஷீப். ஹியர்டுங்கிற முதல் ஹியரோட மீனிங் என்ன? கேட்கறது. ஓகேவா? ஏதாவது ஒரு மீனிங் தெரிஞ்சுட்டா கூட நமக்கு என்ன செஞ்சிடும், தெளிவா ரெண்டாவது ஒரு மீனிங்கை கரெக்டாக கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், கரெக்டான இடத்துல போட்டுடலாம். ஸோ ஹி ஹியர்ட் த சவுண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஷீப். இது வந்து மந்தை அப்படின்னு அர்த்தம். ஹெச்இ அப்படிங்கிறது மந்தை. இந்த அவர் தெரியும். அவர் பிரின்சிபல் யூஸ்வலி அரைவ்ஸ் அன் அவர் பிஃபோர் த ப்ரேயர். ஓகே, மீனிங் தெரியும். இது நோ ஐ டோன்ட் நோ நமக்கு தெரியும். நாட் ஐ டு நாட் நோ ஹவு யூ அன்டை த நாட். இந்த நாட்டு வந்து என்னன்னா போடுற முடிச்சு, நாட் போடு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த முடிச்சு, அந்த நாட்டுங்கிறது இல்லைங்கிற அர்த்தம். ஓகேவா? ஓகே, கிட்டத்தட்ட முடிய போகுது. 7th ஸ்டாண்டர்ட் இவ்வளவு வருது பாருங்க. ஆனா ஒவ்வொரு சேனல்ல என்ன பிரச்சனைனா இதையே தான் கொடுத்துருப்பானுங்க. இதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்து சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை வாசிக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்த ரீட் த ஃபாலோயிங், ரைட் த மீனிங். ஓகே, த பேண்டேஜ் வாஸ் wound around the wound. பேண்டேஜ் வாஸ் wound around the wound. இந்த ஊண்டுங்கிறது என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் விண்டு. இந்த ஊண்டுங்கிறது இன்ஜுரி. ஊண்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க சில நேரத்தில், அதான் இன்ஜுரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. ஸோ தேர் இஸ் அ ஃபேர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஃபேர் திஸ் வீக்கெண்ட். இந்த ஃபேருங்கிறது பியூட்டிஃபுல் ப்ரீட்டி லவ்லிங்கிறது. இந்த ஃபேருங்கிறது மார்க்கெட்டு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி. ஓகேவா? மீனிங் மறந்துடாதீங்க. ஃபேர். ஓகேவா? எல்லாமே இப்போ படிக்கிறது எல்லாமே என்ன ஹோமோனிம்ஸ் நினைக்கிறேன். அதான் சேர்ந்து ஒரே வேர்டா வருது பாருங்க, மீனிங் மாறி. ஓகே, த உட்கட்டர் சா ஏ ஹியூஜ் சாஸ் இன் ட்ரீம். ஆமா, சாங்கிறது இது பாஸ்ட் டென்ஸோட சி. இந்த சாங்கிறது ஒரு டூல். இது எல்லாம் ஹோமோனிம்ஸ் மறந்துடாதீங்க. இந்த ரைட் வந்து கரெக்ட், இந்த ரைட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் த ரைட் ஆன்சர் ஆன் தி ரைட் சைடு. சூப்பர், எவ்வளோ டிஷ்ஷாக கொடுக்குறாங்க. த வெல் வாஸ் டக் பை அ வெல் நோன் கிங். இந்த வெல் வந்து கிணறு. ஓகேவா? இந்த வெல் வந்து ஃபேமஸ், ஃபெமிலியர், வெரி வெல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வெல். இது தெரியும். மார்ச் பாஸ்ட், மார்ச் மந்த் ஏற்கனவே பார்த்துரும். வி ஹேவ் எ மார்ச் பாஸ்ட் இன் மார்ச். ஓகே, கேன் கிவ் மெட்டிய கேன் ஏற்கனவே பார்த்துரும். கேனு வெசல் தெரியும் நமக்கு. லைவ், இந்த லைவ் வந்து அலைவ், இந்த லைவ் சர்வைவ். ஹவு லாங் வில் த லிவ் ஃபிஷ் லிவ் வித்தவுட் ஃபுட். எவ்வளோ டிஷ்ஷாக கொடுக்குறாங்க. முதல் லைவ் வந்து வாழ்றது, அலைவ். அடுத்த லைவ் வந்து சர்வை பண்றது அப்படின்னு அர்த்தம். She has a tears in her eyes as she tears old photos. 2 tears வந்திருக்கா. இந்த tears வந்து drop, இந்த tears வந்து to rip அல்லது கட் பண்ணு. டியர்னா கிழிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அது. So I will be second in line if I wait one more second. இந்த செகண்ட், இது செகண்ட்ங்கிறது கம்மிங் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் அந்த வருது. இந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் அன் அவர், 60 seconds 30 seconds அப்படின்னு வருது. ஓகேவா? ஓகே, ஒரு வழியா 7th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சா இல்லை பார்த்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்ம இன்னொரு டாப்பிக்கையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணுற ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, இதை ஒரு தடவை வாஸ்தா கண்டிப்பாக பத்தாது. ஓகேவா? தெளிவாக படிக்கணும். மீனிங் ஏதாவது இடையில ஒட்டி சுவிச் ஆகி பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் மீனிங் வந்து புதுசாக இருக்கா, அந்த மீனிங் உடனே மனப்பாடம் பண்ணணும், ஷார்ட்கட் போட்டாவது. ஓகேவா? ஸோ இப்போ 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் 40 பக்கம், எப்படி சினோனிம்ஸ் வந்து ஒரு 50 60 பக்கம் போச்சு பார்த்தீங்களா. அதை மட்டும் நான் உட்காந்து நடத்தணும்னு நினச்சிருந்தேன்னா அந்த சினோனிம்ஸ் எப்படி போயிருக்குன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்திருக்கோம் ஷார்ட்கட் மட்டும். சினோனிம்ஸ்க்கு ஆன்டனிம்ஸ் நான் வேற ஒரு பிளான் பண்ணிக்கேன். என்னன்னா சினோனிம்ஸை ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பிரிச்சிருவோம். ஒரு 50 பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் 50 பார்ட் 1, அடுத்த 50 பார்ட் 2, இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரிச்சிருவோம். சூப்பர், அது பெஸ்ட். 6th ஸ்டாண்டர்ட் இது, 7th ஸ்டாண்டர்ட் இது, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அப்படி பிரிச்சு படிச்சிருவோம். பிரச்சனையே இல்லை. இப்போ 6th படிச்சிட்டோம், 7th படிச்சிட்டோம். ஏன்னா 6th மட்டும் எடுத்தாலே எப்படி பார்த்தாலும் 100 வரும். அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் போடுவோம். அடுத்த 7th பார்ப்போம், 8th பார்ப்போம். நிறைய டைம் இருக்கு. இந்த வருஷம் முழுக்க நம்ம இதான் படிக்க போறோம். 9வது மாசமோ 10வது மாசமோ தான் குரூப் 2 வரப்போகுது. ஆனால் நிறைய டைம் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எங்க படிக்கணும்னு தெரியலையா அப்படிங்கிறப்ப ரெஃபர் பண்ணுங்க. இந்த கிராமர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தயவு செய்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் முழுக்க சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் நம்ம சேனல்ல இருந்து. ஓகேவா? அது வந்து எந்த இதுவும் வேணாம். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எத்தனையோ சேனல் இருக்குல்ல. ஜென்ரல் தமிழுக்கு தானே ஆரம்பத்துலேருந்தே சேனல் இல்லை. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, சாரி, ஜென்ரல் தமிழுக்கு தான் ஏகப்பட்ட சேனல் இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற நம்ம வந்து
கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா? அதனால ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகேவா? நீங்க கவலையே படாதீங்க. டெஸ்ட் முழுக்க நான் எடுத்து கொடுத்துறேன் பிடிஎஃப். நீங்க கீழே உட்காந்து படிச்சா மட்டும் போதும். இதுக்கும் நான் நான் எப்படி இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் ரெடி பண்றேன் அப்படின்னா, புக்கை அனலைஸ் பண்ணி புக்கில் இருக்கிறத மட்டும் சார்ட் அவுட் பண்ணி எடுத்து பிடிஎஃப் மாற்றி கரெக்டான ஃபாண்ட்டுக்கு மாற்றி கரெக்ட் அலைன்மெண்ட்டுக்கு மாற்றி அப்படியே நான் பிடிஎஃப் மாற்றிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. சரி, நம்ம வீடியோஸை தயவு செஞ்சு படிக்கிறவங்களை ரெஃபர் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. தயவுசெய்து லேப்லையும் மொபைல்லையும் பார்க்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.